ஆட்சி செய்யலாம் என்று நான் மனக்கோட்டையை கட்டினேன். என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக போய்விட்டது. அமைச்சர், என் தந்தை நலமோடு இருந்தால் திடீரென்று இருந்து விட்டார். என்ன ஆனது என்று ஒன்றுமே தெரியவில்லையே. ஆமா, என் தந்தை எந்நேரமும் உன்னுடன் தானே பேசிக் கொண்டிருப்பார். என்னுடன் தான் பேசிக் கொண்டிருப்பார். அவர் கடைசியாக என்ன சாப்பிட்டார் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது அண்ணா. கடைசியாக தந்தை நான் கொண்டு வந்து பாலத்தான் உடனே அண்ணா தந்தை மாறி இருந்து விட்டார். என்ன நம்மளை விட்டு தந்தை பிரிந்து சென்று விட்டார். என்ன தந்தை கடைசியாக பால் தான் குடித்தாரா? அப்படி என்றால் அந்த பாலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறதே. பாலில் கொடிய விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. யார் கலந்தது அந்த கொடிய விஷத்தை? பாலில் கொடிய விஷம் கலந்தது உன் தங்கச்சி. போது நிறுத்தும் ஐயா. என் தங்கைக்காக பால் விஷம் கலக்க வேண்டிய என்னையா காரணம்? காரணம் இருக்கிறது. கேளுங்கள். அன்றொரு நாள் நாம் அனைவரும் நீதிமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏழ்மை குடியில் பிறந்தவன் சுந்தர் ஒருவன் இனத்துக்கு போட்டு நீதி கட்டான் அல்லவா? உண்மைதான். அந்த சுந்தருக்கும் உன் தங்கைக்கும் ஐயோ அண்ணா, அப்படி என தவறான பார்வையில் பார்க்க வேண்டாம் அண்ணா. உன்னோடு பிறந்தவள் நான். இப்பேற்பட்ட தவறை நான் செய்திருப்பேனா அண்ணா? சத்தியமாக ஒரு தவறு நான் செய்யவில்லை அண்ணா. என்னுடைய வார்த்தை நம்புங்கள் அண்ணா. அமைச்சரே, என் தங்கைக்கும் சுந்தர் கள்ள காதலுக்கும் என் தந்தை இறப்பதற்கு என்னையா காரணம்? காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? கேளுங்கள். உன் தந்தை அந்த சுந்தருக்கு சரியான நீதி வழங்கவில்லை என்று பாலில் விஷம் வைத்து உன் தந்தையை கொன்று விட்டார். அண்ணா, அமைச்சருடைய வார்த்தை நம்ப வேண்டாம் அண்ணா. அவர் எதையும் வைத்துக் கொண்டு என் மீது வெளிப்படுத்துகிறாரு அண்ணா. சத்தியமாக இந்த தவறை நான் செய்யவில்லை அண்ணா. அழைச்ச போது நிலத்தில் அறிவுகட்ட நாயி என்று இல்லாமல் எதற்காக நீ பால் கொண்டு வந்தாய்? உன் மீது எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது. நீதான் இந்த தவறை செய்திருக்கிறாய். அழைச்சி என்ன செய்தாய்? குடும்பத்தை கிடக்க வந்த கோடாலி காட்டி நீயா எனது தங்கை அறிந்து கொண்டே உன்னுடைய அந்தரங்கத்தை புரிந்து கொண்டே உன்னுடைய துர்பதியை
கேவலம் அற்ப சுகத்துக்காக ஆசைப்பட்டு அவன் மீது கொண்ட காதல் முகத்தால் தந்தையை கொண்டு விட்டாயே. காமமும் கண்ணி மறைத்து விட்டதா? நீயாயின் நாட்டு இளவரசி, அதன் ஆசைக்காரி. இனிமேல் எனக்கு தங்கையே கிடையாது, நானும் உனக்கு கண்ணனும் கிடையாது. தாயின் தாலி பறித்து விட்டாயே அம்மா. அம்மா, மஞ்சள் முகத்தோடு இருக்க வேண்டிய உங்கள் முகத்தை இந்த படுபாவி உங்கள் தாலியை பறித்து விட்டால் அம்மா. தாலியை விஷம் கலந்து தந்தையை கொன்று விட்டால் அம்மா. இனிமேல் இவள் எனக்கு தங்கையை கிடையாது, தக்க தண்டனை கொடுக்கலம்மா. சென்று வருகிறேன். அம்மா அம்மா என்னுடைய கணவனை கொஞ்சம் விட்டால் என்று என் மகன் உரைக்கின்றார். ஆனால் சின்ன சிறிய குழந்தையாக இருக்க வேண்டிய இவளை பாரூட்டி தாராட்டி வளர்த்தவனா இது நாள் வரை ஒரு அடி அடிக்கல, ஒரு சொல்லு சொல்லல. இப்படி வேண்டாம், இப்படிப்பட்ட தவறை நான் செய்யக்கூடாது. ஏன்னா பெற்றெடுத்த பாசத்தை விட பலத்த பாசம் நான் பெற்று சொல்லுவாங்க. அதனால பாசத்தை எடுக்குதா? தாய் இல்லாத பெண்ணை இப்படி கொடுமை செய்கிறார் என்று என்னை பற்றி நாட்டு மக்கள் தவறாக ஆமா, கண்டிப்பாக கண்டிப்பாக. உரைக்கக்கூடாது. இந்த நாட்டை விட்டு இவளை கடத்துங்க. இதுதான் நான் சென்று பிடிக்கிறேன், நீங்கள் சென்று போய் விடுங்க. என்னப்பா பாருங்கள், காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? அதை கூறத்தான் உன்னை வர வைக்கிறேன். உன் மகள் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்டை இருக்கக்கூடாது, நாட்டை விட்டு கடத்த வேண்டும். கடத்த வேண்டும். நீங்கள் மட்டும் அரண்மனையில் சொகுசாக வாழ வேண்டுமா? நீங்கள் வாழ வேண்டுமா? நீங்களே வாழக்கூடாது. இந்நாட்டை அமைச்சராக கொடுத்தார் என் கணவர், உனக்கு பதவி. அதுக்கு பரிசு இதுதானா? எதற்கு கொடுத்தார்? என் திறமையை பார்த்து கொடுத்தார். அயல் நாட்டு மேலகளை ஓட 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 விரட்டி உனக்கு என்ன தெரிய போகுது? அதை பற்றி பிரபதியாரி, பலத்த பாசமின்றி அவளை அடிக்க கூடாது, சித்திரவதை செய்யக்கூடாது, இந்த நாட்டை விட்டு கடத்த வேண்டும் என்று உரைத்தேனே. இதை நான் பெற்றெடுத்த மகளாக இருந்தா செய்த தவறை மன்னித்து அவரை ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் மாற்றாந்தாய் பெற்றென்று அதற்காகத்தான் இந்த பெண் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, அரண்மனையில் இருந்து வெளியேற்ற சொன்ன அவன் தாய். அவள் வாழக்கூடாது என்று உரைத்தேனே. இப்போது இந்த நாட்டை நான் வாழாமல் இருந்து போகிறேனே ஆண்டவா. முதல்ல சரி இப்பொழுது இந்த உண்மை இந்த உண்மையை அண்ணன் சொல்லி அண்ணே அதுதான் முடியாது. என்னையா நீ இந்த உலகத்தில் இருந்தா தானே கேட்டியா கேள்வி? என்ன நாட்டு விட்டு தோத்த போறாளா இவங்க? எவ்வளவு ஆணும் பார்த்தாயா? இப்போதான் அந்த உண்மை ரகத்தை கூட போகிற உன்னிடம். ஆமா, உன் தந்தை என்ன தவறு செய்தார்? ஏழவருக்கு பாலில் விஷம் வைத்து கொண்டாய். சத்தியமாக சொல்கின்ற தளபதிகாரி, எந்த பாவி என்றே தெரியவில்லை. பால் விஷம் கலந்து என்னுடைய தந்தையை சாகடித்து விட்டார். நான் தான் கொலைகாரி என்று என் மீது பரிசு வைத்து விட்டார்கள். உண்மையான கொலைகாரன் யார் என்று எனக்கு தெரியவில்லையே. எனக்கு தெரியும். தங்களுக்கு தெரியுமா? இப்பேற்பட்ட பாவ செயலை செய்தவன் எங்க இருக்கின்றார்? அந்த செய்தவனை காட்டி கொடுத்தார். எனக்கு என்ன தர? நீங்கள் எதை கேட்டாலும் தரையில்லாம தருகிறீர்கள். எதை கேட்டாலும் தெரியும். அட வெறியத்த வேலை இதான். எதை கேட்டாலும் தெரியும். எனக்கு உன்னுடைய பார்வையே சரி கிடையாது. என்னடா ஏன் அவளை தட்டுவேன்? எதை கேட்டாலும் தரல. எனக்கு அவங்க அப்பாவை சாவடிச்சது யாருன்னு கேட்கறான். பையன் சிச்சி நடக்கூடாது. உன்னை சொல்லி விடுகிறேன். உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்து கொண்ட கொலைகாரன் யார் தெரியுமா? யாரு? ஐயாம் இந்த விஐபி ஐயோ, என்ன சமான சத்து கட்டுத்த? யாரு? என்ன ஆனவர் தான் இந்த இந்தி காட்சி இந்த ஆந்திராக்கார மேல கைய வச்சிருப்பான். அது இந்த மரியாதை தங்கட்டு சொல்றீங்க. ஒரு பொட்டை சிரிக்கி கை நீட்டி அடிக்கிறானா? உண்மையான கொலைகாரன் யார் என்று தெரிந்துவிட்டது. நீதிமன்றம் சென்று என் அண்ணனை சந்தித்து உங்கள் இருவருக்கும் பக்கப்பு நாட்டு விட்ட கருத்து விடுகிறாய். எந்த மாமானே உனக்கு
அரவங்கால செல்பவளுக்கு இந்த அழகான மணிகள் எதற்காக? இந்த முத்தான இந்த நகைகள் நகைகள் எதற்காக? எனக்கு வேண்டும். உங்க தாய் தந்தை எனக்காக எடுத்து போட்டுக்கிறேன். கொடு. எல்லாத்தையும் கேட்டு இதுக்கு நகைகள் எடுத்தானு எனக்கு வேண்டும். அவுத்து வை. அவுத்துறியா? டேய். ஐயா, பொண்ணுல பண்ணிட்டு டேய், டேய், இங்க வாங்க. அவனை வர சொல்லுங்க. படம் பார்த்துக்கிறாரா? டேய், வாங்க. இங்கிலீஷ் படம் பார்க்கறதுலே இருறாச்சு. பாப்பா சகாயம். என்ன பண்ணிக்கிறாங்க? நான் கூட்டிங்களா? ஆமா. காட்டியா காட்டியா? கூப்பிட்டீங்களா? ஆமா. கூப்பிட்டீங்களா? யாரு கேட்டு பவுடர் கூப்பிட்டீங்களா? காய்ச்சிட்டீங்களா? ஏய், இங்க வா. நான் கூட்டி அம்மனு கேட்டாச்சுமா. இந்த முகார் எப்படி இருக்கிறது? வேற எப்படி இருக்கா? எங்கள் முகார் எப்படி இருக்கிறது? இதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? நிச்சயமா, நிச்சயமா. சோத்த சொன்னமா சூத்த முடியும் வீட்டுல போட்டோமா. ஏய், அவங்க சொல்லுவாங்களே. அது விடு எல்லாத்தையும். கட்டி கொடுத்துறீங்க. எடுத்து, அகற்றி விடு. பாவி அவர் வாழ்க்கையெல்லாம் அன்பே ஆண்டவன் வகுத்தபடி. நான் போட்ட கணக்கு தப்பி இருப்பனின் படி காலைமுள் புதராசி காலைமுள் புதராசி காலிக்கையில் நீராசி வாசலிலே வாழ்கிறோம் கை வீசுகிறார். சிந்தனைக்கு சொல்லியானே நிழலுக்கு சிந்தனைக்கு சொல்லானே சிந்தனைக்கு ஆளானே ஏய். ஏய், ஏய், பண்ணு, டேய், டேய். டேய். டேய், இங்க வா. ஆமா, எங்க போறடா? ஆ? கண்ணு சவுக்கு சவுக்குன்னு குத்துது. சவுக்கு சவுக்குன்னு ஜவ்வு ஜவ்வுன்னு இசுத்துது. ஜவு ஜவு நிச்சிடா. எங்க போய் வரேன்? எங்கடா போறடா? நக்கிலி புத்து. ஏய், ஏய். நக்கிலி புத்துடா. ஏய், கேவி, அந்த ஊர் எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ரேணி குண்டா உள்ள. வேலி குண்டா உள்ள அண்ணன் கூட விடுவா. ஏய், வேலி குண்டா அடுத்த நகரி புத்து. அந்த நக்கிலி புத்தூர் தான் போய் வரேன். ஏய். ஆமா, காலையில ஓடிச்சுனா கட்டு கட்டாங்க போவோம். நீ எதுக்கு போன? அடப்பாயிங்க. அச்சு அடியில பாப்பாவை கலக்கிக்கினேன். ஏய், அப்பா கழிக்கலையா? பஸ் பாரு எடுத்துக்கிட்டு வாங்கிக்கணும். ஆ, உள்ள போன பிறகு சொல்றாங்க, என்ன சொன்னாங்க? கை கால் வந்தா தான் நக்கிலி புத்தூர்ல கட்டு போடுவாங்களாம். இம்மா துட்டு செலவு பண்ணி போன சும்மா வருவனா என்ன பண்ண? கண்ணில பிளாட்டு வச்சாங்க. கண்ணுல பிளாட் வச்சுக்கிறியா? ஏன்டா எலும்பு ஒஞ்சி போச்சுன்னா எலும்பு கூடுவதுக்கு பிளாட் வைப்பாங்க. அது என்ன பிளாட்? கண்ணுல பட்டதுல வெள்ளை பாப்பாவும் கருப்பு பாப்பாவும் சண்டை போடுங்கன்னு ஓடி போய்
போச்சான். ஓடி போச்சு. அந்த 2 பாப்பும் ஒன்னா சேரத்துக்கு இரண்டும் ஒன்று சேர்வதற்கு நான் ஓப்பிடிக்கணும் வரப்போது. 4 கிலோ உளுத்தம் பருப்பு ஊற வச்சு ஏய், 4 கிலோ ஒட்டு போடுப்பா. 40 நாட்டு கோழி முட்டையை உடச்சு ஊத்தி இந்த ஒரு கண்டு கடை பாவி. 2த்தையும் நல்லா போய் பீ கோழிப்பீ முந்தினது கோழிப்பீனியா பாண்டிச்சேரில அது மாதிரி ஒரே உண்டியா எடுத்து வச்சுக்கிறாங்க. மாவு உப்பிக்கிற வண்டி வருது. மாவு பிடிக்கிற ஒட்டு. ஆமா, இதுக்கு டாக்டர் ஏதாவது பட்டி வச்சாரா? பத்தியும் சொல்லிக்கிறாரு. ஆட்டக்காரன்னு கேட்டாரு. இல்ல நான் நாடக்காரன்னு சொன்னேன். நாடக்காரன்னு சொல்றேன். எல்லாம் ஒண்ணுதானா? பத்தி வச்சுக்கிறாங்களான்னு கேட்டேன். பத்தியம் என்ன பத்திய சாப்பாடு? கோழிக்கறி எல்லாம் சாப்பிட கூடாதுன்ட்டு சாப்பிட்ட சூட்டு கலப்பமா. அதனால போற ஊரெல்லாம் எனக்கு மட்டும் உனக்கு எங்களுக்குலாம் நீங்க சாப்பிட்ட பத்தி தீராது. உனக்கு மட்டும் தம்மா உண்டு. தம்மா உண்டு. என்ன உருளைக்கிழங்கா? உருளைக்கிழங்கு ஒண்ணு கூட வராது. அது இல்ல தம்மா உண்டு. தம்மா துண்டு இந்த துண்டெல்லாம் சாப்பிட்டுனாங்களா? ஐயோ அது உண்டை உண்டியா கொட்டி கிடக்கு. அது இல்ல தம்மா உண்டு. தம்மா உண்டு. மத்திய சாப்பாடு. பத்திய சாப்பாடு. போற ஊரெல்லாம் எனக்கு மட்டும் 2 கிலோ ஆட்டுக்கறி சாப்பிட சொல்லிக்கிறாரு. அது தம்மாண்டா கொஞ்சாண்டா 2 கிலோ ஆட்டு. 1 கிலோ எவ்வளவு தெரியுமா அது? ஐயோ கண்ணு அம்மா வேலை தெரியுமா? ஆமா, இங்க வா. எங்க வச்சு ஆட்டி? நான் இந்த தான் எடுத்து இப்படி அடிச்சேன். இப்படிதான் அடிச்சா? ஐயோ இந்த கண்ணு. டேய், ஐயோ ஐயோ இப்படி அடிக்கும் போது அந்த ஜாட்டி முனஜாட்டி கல்யாணம் பண்ண அந்த கல்யாணம் எப்படி படிச்ச? என் மேல தப்பு கிடையாது. நான் நக்கலி புத்தூர் போனேன். நகரை கொஞ்சம் சரியா சொல்றோம். நான் சொல்ல கொஞ்சம் சிறு போதில போனேன். குடிக்கார முடியா? அங்க டாக்டர் கொஞ்சம் பெரும் போதில இருந்தது. டேய், ஏறி படுறான்னு பட்டு கத்துக்கிற டாக்டர் குடிக்கிறாங்க. 6 மணியோட பார்வை நேரம் முடிஞ்சு போச்சான். முடிஞ்சு போச்சு. அவர் பார் உள்ள கிளம்பிட்டு ஏறி பெட்ல படுறான்னு பட்டு பார்த்தேன். கண்ணை குத்தி கலக்கி விட்டுட்டுக்கிறான். ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. இந்த பக்கம் போட்ட தையில பிடிச்சி என்னோட பக்கம் நல்லா போடணும். ஒரு 10,000 ரூபாய் இருந்தா கூட. 10,000. ஒரு 10,000 ரூபாய் இருந்தா கூட. 10,000 எதுக்கு? நான் கண்ணு தையில் பிடிக்கிறது. வேற என்ன? பஸ் பேருக்கு ஒரு நாய் பிரியர் பண்ணணும். டேய், டோக்கன் போடுறாங்க. அந்த பொம்பளைக்கு திணிச்சு தரணும். பிச்சு தரணும். ஏன் பிரியர் டேய், சீ. எங்க போ? இவ்வளவு பணம் செலவு பண்ணி அங்க போன தையில பிரிக்கிறதுக்கு? அதனால ஆகையா அந்த தையில நானே பிரிக்கிறேன். பணம் இல்லாதா? எதுவுமே தேவை, திறமை தானே காரணம். இலவசமாவா? இலவசமா பிரிக்கிறேன். ஓசி இல்லையா? ஓசிலே பிரிக்கிறேன். ஏனாமாவா? நாம பிரிக்கிறேன். ஏதா பிரி தையில பாக்கலாம். பிரிக்கிறேன். MBBS டாக்டர் கூட பிரிக்க மாட்டாங்க. டேய், கேக்குறா பட்டேன். போப்பா சூடா தர. வாடா பிரியா, டேய், வாடா பிரியா. வாடா. போப்பா ஏன் போட்டோன்னே பணம் வாங்க சொல்ல மாட்டேன். சிரிச்சுக்கிட்டே வாங்குறேன். ஐயா கூப்பிடுறாரு போப்பா. சப்ப வரமா கேட்டுமா. டேய் சப்ப வரல. எழுந்து சொன்னாங்களே. இந்த நகைகள் அத்தனையும் எனது கஜானா பெட்டி பிடித்து சேர்த்து ஏற்ற போறாச்சுமா. என்னது பண்ணையா என்ன பண்ணா? கூட அவகிட்ட கொடுத்தா சொன்னா அவரு வில்ல வேஷக்காரன், நீ வில்ல வேஷக்காரன் தெரியுது. நிலைமை என்ன பார்த்தாயா? ஐயா என்னடா பூ வச்சுக்கிறா பாரு மாப்பிள்ளைங்கிற மயக்கத்துக்கு. ஓ, காணக செப்பல் பூ எதுக்கு? பிளாஸ்டிக் பூ. அது எப்படி எனக்கு கொடுத்து அவர் எப்படி போய் வித்துருவாரு. அதான் வேலை இருக்கு. உள்ள இருக்கிற எலுமிச்சம்பழம் தேங்காய் உண்மையாடியே. ஐயோ நாட்டு அடிக்கிறது. அமைச்சர் வாங்கன்னு சொல்லு. அமைச்சர் வாழ்க. இந்நாட்டு அமைச்சர் கருணாக வாழ்க வாழ்க. சிரித்து கொண்டே சொல்ல வேண்டும். சிரி இந்நாட்டு அமைச்சர் கருணாக வாழ்க வாழ்க. ஆச்சா ஏன் அது கூட சரி சிரிச்சுக்கிட்டே சொல்லு.
நான் நினைத்தால் இந்த மகேந்திரபுரி நாடு பாத்தியாடா கேட்கிறத நாய் சுடக்கூட வாய விட்டுச்சு அதுக்கு சூடு தாங்கல நீ நாயா அவன் சொல்றான் நாய் நன்றி உள்ள பிரியாணி தெரியாத உனக்கு பிரியாணி இல்லப்பா சொல்றாங்க பாரு சைனாவுக்கு நாய் கறி பிரியாணி. அது ஏன் இது மாதிரி எடுத்தா அது எத்தாலே நமக்கு ஆக மாட்டேங்குது அது ஜன ஊசி போடுறதுடா. அப்படின்னு அவன் தானே ஆயிட்டுமா ஏய் இவனை தட்டு சீக்கிரம் தட்டு. நீ போவாய் நாங்க பாத்துக்கிறோம் அம்மா ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி களத்திலே ஓட்டை கொடுத்துட்டு போறான் கொலகார பாவி. வாழ வழி இல்லாத இந்த நாட்டுக்கு ஓடி வந்தான். உன் தந்தை அமைச்சர் பதவி போட்டுக் கொடுத்தார். பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும் என்பார்கள். அந்த பாவிக்கு வராதம்மா. பாலிலே விஷம் கலந்து இந்நாட்டு மன்னர் உன் தந்தையை கொண்டு விட்டு பழி உன் மீது போட்டு விட்டானே கொலகார பாவி. அவன் போற பஸ் கவுருமோ, அவன் பாடிய 10 இடத்துல இறக்கி இறக்கி தூங்குவாங்களோ, அவன் வாயில என் புழுவு நின்றுமோ, அந்த ராமு நான் துச்சி போயிட்டு வந்து சிக்கன் சாப்பிடவா இல்ல சிக்கன் சாப்பிட்டு ஏய் 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 அதை விட்டுட்டு நான் போற பஸ்ஸுக்கு ஆகணுமா? நான் சொல்லல என் வாய் தான் சொல்லிச்சு. வாய் தானே சொல்லிச்சியா? சொல்லலாமா? சொல்லக்கூடாது. சொல்லலாமா? சார் காலத்தை தூக்குமா? கையால வரடா. வராதுங்க. நீ எப்படிமா தாங்கற? பாவி அம்மா அடி அடிச்சாரு எப்படி தாங்கல? நீயாவது வெளியே சொல்ற. ஐயோ பெத்தவளுக்கு தான் தெரியுமா பிள்ளையோட அருமை. மற்றவளுக்கு என்ன தெரிய போகுது? உன்னை பெத்தெடுத்த தாய் உயிரோடு இருந்ததுதான். உனக்கு இப்பேற்பட்ட நிலைமை நடந்திருக்குமா? அம்மா உன் வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது. எந்த ஒரு பெண்ணுக்கும் இப்பேற்பட்ட நிலைமை வரக்கூடாது. மக்களை பெற்ற மகராசிகளே, மாதர் குல மாணிக்கங்களே, உங்களால முடிந்த உதவி செய்யுங்க. பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. எங்கன்னா பைனான்ஸ் வாங்கிடுவாங்க. பைனான்ஸுக்காரன் கூட பொம்பளைய நம்பித்தான் கொடுக்குறான். ஆம்பளைய நம்பி எந்த கம்மியாச்சு கொடுக்குறான்னு முதல் நாள் கையெழுத்து போடுற போது அதைத்தான் கண்ட நாங்க. பணம் இல்லைன்னு கவலைப்படாத என் புண்ணி விதிக்கல. உங்க காதல மூக்கல கத்த கைத்தி எடுத்தாந்து போடுங்க. அடகு கடையில வச்சு நோட்டீஸ் மட்டும் ஊரு உள்ள அனுப்புறோம். நீங்க மூட்டினா மூட்டுக்கு இல்லாத மொய்வி போனா மொய்வி போனா. ஒரு நாட்டுக்கு ஓட்டை கொடுத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, இந்த நாட்டை விட்டு போக வேண்டும் என்று அந்த படுபாடுகள் இருக்கிறானே. அம்மா என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயே, என்னுடைய வாழ்க்கை எப்படிதான் நடந்து போக வேண்டும் அம்மா? அம்மா 10 மாசம் என்ன சுமந்து பெற்றெடுத்தே அம்மா. 10 மாதம் என்னை சுமந்து பெற்று எடுத்தே அம்மா.
அம்மா கொஞ்ச நேர காணலன்னா இங்கமே பதறி கட்டல் வந்து நான் பாடிட்டா கட்டாயத்தை குடிக்க என் பிள்ளை கலக்கரன்னு 8 ஊரு சொல்லி வச்சேன் தாலிய விட்டு கூட தாயே என்ன படிக்க வச்சேன் எப்பட வார்த்தை உன்னப்பட வார்த்தை இல்ல அம்மா ஆராரோ ஆரோ ஆராரோ ஆரோ ஆராரோ ஆராரிரோ ஆரிரரிரோ ஆராரோ ஆராரிரோ ஏனம்மா பட்டதுன்ன போது மின்னா பாதியிலே படிவிடத்து சுமந்ததென்னு கொட உடைக்க வச்சு புட்டு ஆறார சொன்ன வாக்கி அரிசி போட வச்சு புட்டு பாலூட்டி என்ன வளர்த்து TVS இளநிலை ஆலயம் அணைப்புத்தாப்புக்கு நேரம் எதுக்காக இந்த பாவினான் அதை திருகிட்டு வர வச்சு அங்கு சென்று அன்பனால் மாபெரு சபையில் இது ஒரு கர்ணக்காரமாக புரிந்துவிட்டேனே. இன்று அது நிஜமாகிவிட்டது. இவரை இப்படியே விடலாமா? விடமாட்டேன். இப்பொழுதே விருந்து சென்று இந்நாட்டில் இளவரசனுக்கு இளவரசே ஓடி வாருங்கள். ஐயோ அம்மா, என்னை விட்டு பிரிந்து விட்டீர்களா தாயி? இனிமேல் உங்கள் முகத்தை நான் பார்க்க முடியாத பாவியாகி விட்டேன் அம்மா. இளவரசே, ஏன் தன்னை ஆய்வு கொண்டிருக்கிறாய்? என் தந்தை இறந்து விட்டால் என் தாயும் என்னை விட்டு பிரிந்து விட்டாள். தாய் இறந்து விட்டார்களா? டேய் பையா, டேய் குண்டு பாசே. உன் தாய் இறந்து விட்டார்களா? உண்மைதான் ஐயா. பட்டவர்கள் தாய் முகத்தை இது மேற்கொண்டு பார்க்க முடியாதா? இனிமேல் என் தாயை நான் பார்க்க முடியாத பாவியாகி விட்டேன். ஆகையா, டேய், என்ன தவறுறியா? ஐயா இதற்காக அழுது கொண்டிருக்கிறது. என் தாய் இறந்து விட்டார்கள் ஐயா. அதனால் நான் அழுது கொண்டிருக்கின்றேன். உங்கள் தாயை நாங்கள் தான் இறுதிச் சடங்கு முடித்தோம். அப்படி என்றால் அது மட்டுமல்ல, தந்தை தங்கையை இறப்பதற்கு என் தந்தை இறப்பதற்கு காரணம் இந்த நங்கைதான். தங்கையா தாயார் இறப்பதற்கு தந்தை தான் அந்த ஏழை சுந்தருடன் காதல் காதலா? அடித்து அரவங்காடு அரவங்காட்டில் இருவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அப்படியா? ஆகையா, ராஜா ரோஜா நீங்க அமைச்சரே, இப்போது அருமங்காடு சத்தியத்தில் அவர்கள் இருவரையும் நான் கொண்டுவிட்டு கொண்டு வருகிறேன். விடுகிறவரே. ஆனால் ஒன்று, இப்போது நாட்டை நான் தான் ஆட்சி செய்து வருகிறேன். நான் வந்து விட்டால் என் நாட்டை ஆள்வதற்கு ஒருவர் வேண்டும் அல்லவா? ஒருவர் வேண்டுமே. என் நாட்டில் யாரை ஒப்பிட்டு பார்த்தாலும் நீதான் ஐயா அது.
நான் சென்று அவரை கொண்டு நான் வென்று வருவதற்கு நாட்டை சீரம் சிறப்போடு ஆட்சி செய்ய வேண்டும். அப்படியா? வீரான் தகுதியானவன். அமைச்சர் கருணாகர், அமைச்சர் கருணாகர். பொருட்களை என்று அவர் என்றார். நான் பார்த்து கொள்கிறேன். சீக்கிரமாக சென்று அவர்களை நான் கொண்டு விட்டு வருகின்றேன். நான் கொல்ல போகின்றேன். இந்நாட்டு பதவியை அமைச்சருக்கு ஒப்படைத்துவிட்டு இன்று முதல் உனக்கு என்ன வேலை? அரவங்காடு செல்ல போகின்றேன். அவர்களை நான் கொல்ல போகின்றேன். எதற்காக அரவங்காடு சென்று சாக போகிறார்? இதான் எனக்கு சத்தியநாராயணன். நாலு அர்த்த பசங்களா நாங்க. ஒரு பேச விட இந்த மாலை பருவதற்காக நெத்திலி வெட்டா போற பாத்திரப்ப, நெத்திலி வச்ச தாலி அறுத்திருப்ப, உனக்கு மாலை போட்டுட்டாங்க. போட்டாச்சு. உன்னை பொதிக்கணுமா இருக்கணுமா? இப்போதான் வெற்றி மாலை கொடுத்திருக்கிறாங்க. இவர்களுடைய நாட்டு மன்னர் யார்? நானே சாசனம் எடுத்து போட்டுக்கிறேன். ஐயா, இந்த வகையாஜராபுரி நாட்டுக்கு மன்னர் அமைச்சராக இருந்தவர் மன்னராக பதவி ஏற்றுக் கொண்டார். விட்டேன். நீ பார்த்திருந்த அமைச்சர் பதவி ஒரு நேரத்துக்கு முன்னிட கொடுத்தேன். என்னவென்று? இந்த நாட்டுக்கு நான் மன்னனாக்கி விட்டால் என் அமைச்சர் பதவி உனக்கு தாண்டா. அமைச்சர் பதவி இறந்தா சக்க போடு போடுற ஆத்தா ஏன் காற்றில மழை பெய்யுது? சக்க போடு போடுற ஆத்தா. இதுதான் அமைச்சர். இந்நாட்டுக்கு நான் அமைச்சர். சரி, நீ தான் அமைச்சர். எதுக்கு இந்த இடத்துல பார்த்து? மதுரை போடு பாய்ந்து. எது சேர பாருங்க. ஐயா, இந்த நாட்டுக்கு மன்னர் நீங்கள். அமைச்சர் நீ தாண்டா. நீ அமைச்சராக இருக்கும் பொழுது எப்படி இந்நாட்டு மன்னரை பாலில் விஷம் கலந்த சாகடித்தாயோ, இப்பொழுது நீ மன்னர், நான் மன்னர். நான் அமைச்சர். நீ அமைச்சர். பாலிலே விஷம் கலந்து உன்னை ஏய், அப்படி ஏதாவது நடந்துச்சு மாமன உடல உரி விட கொடல எத்தனை நாளைக்கு தான் நானும் பிடிச்சு பேச ஆரம்பிச்சேன். காலை பொழுதும் ஐயா, மாலை சூட்ட வேண்டும் என்றால் நல்லது ஒரு நாளை கிடைக்க வேண்டும். வருகின்ற சுக்கிரவார வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு சமயத்திலே வாழ வழி இல்லாத இந்த நாட்டுக்கு ஓடு வந்தார். வாழையடி வாழையாக இந்த அரசாங்கத்தில் வேலை பார்த்துக்கிறது. இந்த நாட்டை அடைய வேண்டும் என்பதற்காக பாலிலே விஷம் கலந்து இந்நாட்டு மன்னரை கொண்டு குவித்திருக்கிறார். மகாராணியை கொண்டு குவித்திருக்கிறார். சந்திக்கிறேன் மகேஸ்வரி. மகேஸ்வரி, ஓடிவா 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 ஓடிவா. இளம்பிறையே வளர்ந்து விடாதே, இருளோர் இவளில் துணையோ. இளம்பிறையே வளர்ந்து விடாதே, இருளோர் இவளில் துணையோ. இனி தித்திக்கும் தந்திரனை இரவை தொடாதே, இனி தூங்கிடும் சூரியனை இரவை தொடாதே தொடாதே தொடாதே. ரெண்டு கண்ணம் கண்ணமத்தில் தொட்டு கொள்ள ஆசைகளும் பூவை அள்ளி பூவை கையில் தொடுத்த பின்னோ தொட்டு கொண்ட கையில் மனோ. நீயா இன்னும் நீ சாங்கல, இன்னும் நீ சாங்கல. அடா பாவி, அடா துரோகி, அடா பாவி. நான் செத்து வந்தேன். 40,000 வாங்கி நீங்களே பம்பு சேர்த்து போங்க. நான் சாவணும் தான் அந்த கப்பலில் தங்கன கட்டுக்கிறேன். அந்த புடவா வச்சு துணியா இருந்தியடா. எனக்கு
எங்கேயாவது கிடைக்குது சொல்லுங்கடா. உடன் பிறந்த தங்கை சுருட்டி அன்று பொற்றாமர குளக்கரையில ஆமா வெக்க போர்ல கதற கதற கத்துற கத்துற நான் ஒண்ணும் பண்ணல. உனக்கு போய் செக் பண்ணி பாருங்க. நான் ஒண்ணும் பண்ணல. என்னை வாட்டுனால உட்கார வச்சுட்டாங்க. அவன் தாங்க கதற கதற கற்பனை. அவனுக்கு துணியா இருந்த மாட்டேங்காது. ஐயா புயல் ஓய்ந்த பிறகு அமைதி நிலைமையா தீரும். உடன் பிறந்த தந்தை இறந்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்தால் நீதி கேட்பதற்காக உன் தந்தைக்கு தெரியாது நீதி கிடைக்கவில்லை. இந்த யாழ ஆமா நீங்கள் தந்த சாபம் சாபம் நீங்கள் தந்த சாபத்தால் சாபத்தால் விதி விளையாடி விட்டது ஐயா. அந்த கருணாகம் இந்நாட்டு இளவரசர் குரலியை கொண்டு பாவி என்னுடைய அண்ணனை சாகடித்துக்கிட்டேன். அந்த குடுப்பாவி எங்க கூடாது. இருக்கிறான்? அவனை விடவே கூடாது. தாய் அவனை விடவே கூடாது. என்ன சாவடிக்கிறீங்க எங்க இருக்காம ஏழாயிரமா உலகம் உட்காந்துங்கிறான். அவனை உயிரோடு விடவே கூடாது. இன்று வெள்ளிக்கிழமை மணிமுடி சுட்டு விடா ஆரவாரம் விடக்கூடாது. வந்து ஓட நம்ம மேல வந்திடுச்சி ஓட நம்ம மேலே போகத்தான் சந்தனத்தை பூசி ரோஜமால போடத்தான் பத்திரிச்சி ஓட நம்ம ஐயா இந்த நாட்டை அடைய வேண்டும் என்பதற்காக எத்தனை ஆண்டு காலமா வச்சு வந்தேன்னா பல ஆண்டுகளாக மன்னனாகி விட்டேன் இந்த நாட்டுக்கு. சீக்கிரம் மணிமுடி சுட்டு விடா. வெள்ளிக்கிழமை முடி சுட்டு விடா. ஆகையால் மன்னர் இல்லாத நாட மன்னர் இல்லாத காரணத்தால் இந்நாட்டு அமைச்சராக இருந்த கருணாகத்திற்கு முடிச்சூட்டி கொல்ல போகிறோம். கொல்ல போறாயா? முடி சுட்டி கொள்கிறோம். போடு. மாமன்னர் கருணாகர் வாழ்க. மாமன்னர் கருணாகர் யாரு மன்னர்? யாரு மன்னர்? யார் யார் பாதி நயவந்தக்கா நச்சு பாம்பே. இந்த நாட்டு மன்னரை பாதி விசாரிச்சு கொண்டு யாரு யாரா? ஏன் என்ன சாட்டையை சித்திரவதை செய்கிறான்? இல்ல இது பாவம் அப்பாவி யாரு பாதி விசாரிச்சு கொண்டது யாரு? என் தந்தை சாகடிச்சது யாரு? ஏன் ஒரு சந்தேகம் நான் தான் சொல்லுமா அதிக மாதிரி கூடாதா? சரி அதெல்லாம் கொட்டாமல கொடுக்குறீங்க. ஏன் தங்கையை கற்பழித்து கொலை சொல்றவன் யாரு? தங்கச்சி யாருன்னு தெரியாத ஆமா நல்ல வேஷம் ஆடுற உங்க அம்மா தான் உன்னை ஒட்டுநலா பெற்று போட்டா. பப்புனு வேஷம் ஆடுற எங்க அம்மா மானாவிரியா புள்ளிதான் இஷ்டம். ஆவுன்னா எடுத்துக்கிறாமா ஜாத்திய அமைச்சர் நாட்டு மன்னன்
வாழ வழி இல்லாத ஆட்ட ஆடுகிறதா ஓடி வந்தான். ஆமா அவர் என்னமோ கேட்கிறாரு, ஒரு பதில் சொல்லுங்க. அவர் தாத்தாவா? அங்கிள் அங்கிள் சொல்லு. அங்கிள் ஏன் சீக்கிரமா கூட்ட முடிச்சு கேட்கிறாரு. ஏய் போய் தாத்தா போடு மறந்து ஆமா நேற்று எந்த ஊராங்க? நேற்று எந்த ஊரு? இந்த சொந்த கழுத்து அடிக்க மாட்டேன். இந்த கழுத்து கழுத்தியா ஒரே எலிசத்தை நாத்தடிச்சாங்க உள்ள உட்கார முடியாது. அதுல போடு போடு இங்க வாயா. நேற்று எந்த ஊர் ஆளுங்க? நேற்று நான் வரல. யாரா ரொம்ப வாழ்க்கை நம்ம கூட வரல. எந்த ஊர் ஆளுங்க நேற்று? சொல்லு ஆட்டுக்காரி இன்னொரு கேட்டா வைங்க வைங்க வைங்க. தச்சப்பட்டுல சாப்பிட்டீங்க. முதல் ஒரு கண்ணி வச்சாங்க. புரியல ஒரு அடி கூட மாறக்கூடாது. அந்த மாதிரி கை என்ன வச்சுக்கிறேன். சரி நல்லா ராகமா பாடினாதான் நான் ஆடுவேன். நான் எப்படி வேணாலும் பாடுவேன். நான் பாட மாட்டேன். அதெல்லாம் நான் பாடுற பாட்டுக்கு தாழ ஒரு அடி கூட பிள்ளை போகக்கூடாது. கூட தாளம் போடணும். ரெண்டுமே செய்யலாம். ஆடினா தாளம் போடுறது. சரியா? சரியா? கோயில் மணி ஆட்டுறேன். தெரியாது. ஊரு துத்துக்குடி நாட்டார தத்துக்குடி பாடியே தாளம் பண்ணலாம். அமைச்சர் பதவி எனக்கு கொடுத்திருக்கிறேன். அவங்க 2 பேரும் நான் கட்டுறேன். ரசிகர்
அவன் போற சோத்தை தவிர பாவி செத்து சுடுகாடு போறான் நல்ல கட்சிக்கு போக மாட்டான் யமலோகத்துல போனா கூட சும்மா இருக்க மாட்டான் என்ன வா வா வான்னு கூப்பிட்டு